வணக்கம் நண்பா, நான் உங்கள் சிவா. நான் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகுதா? அந்த பிரச்சனையை நான் சொல்கிற 3 செட்டிங்கை ஆஃப் பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணலாம் நண்பா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் பாரில் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களோட மொபைலில் இந்த 2 செட்டிங்கும் இருந்தால் அதை மறக்காமல் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரெண்டுமே உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு பேக்ரவுண்டில் வந்து இந்த 2 செட்டிங்குமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் நண்பா. இதனால் உங்களோட ஃபோனில் பேட்ரி வந்து சீக்கிரமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதனாலே ஏற்படுது நண்பா. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங், உங்களோட ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. உங்களோட ஜிமெயில் இருக்க இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கொஞ்சம் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க நண்பா. அதில் ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை ஓகே பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓவர் எனி நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க அப்ளிகேஷனுக்கு எதனா அப்டேட் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அதனால் உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவும் சீக்கிரம் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பா. அதனால் மறக்காமல் இதை அஸ்க் மீ எவ்ரி டைம் அப்படின்ற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க அப்ளிகேஷனுக்கு அப்டேட் வரும்போது அது முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். உங்களுக்கு விருப்பமான அந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் இதை மறக்காமல் அஸ்க் மீ எவ்ரி டைம் என்ற ஆப்ஷனில் செட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் டெவலப்பர் ஆப்ஷன் நண்பா. உங்களோட மொபைலில் செட்டிங் போய்க்குங்க. செட்டிங் போயிட்டு மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே எபோட் ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணி உள்ளே போனது வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓகே பண்ணுங்கள். பில்டு நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 7 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். இப்போ பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு என்னோடய ஃபோனில் வெளியில் டெவலப்பர் ஆப்ஷன்ன்ற ஆப்ஷன் கிடையாது, அதனால் அடிஷ்னல் செட்டிங் உள்ளே போகிறேன். அடிஷ்னல் செட்டிங் உள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இப்போது எனேபிள் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷனை ஓகே பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போன பிறகு மறக்காமல் இது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி மேலே போங்க. மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டட்னு இருக்குது பாருங்கள், அதை ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணி இது ஸ்டாண்டர்ட் லிமிட்டடில் இருக்கும், நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அதை கொடுத்துருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பயன்படுத்தாத போதும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இதனால் உங்களோட மொபைல் ஸ்பீடு வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் ஹேங் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலிமாக உங்களோட ஃபோன் பல மடங்கு ஸ்பீடாக யூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் நண்பா. அடுத்ததாக பேக்ரவுண்ட் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனதையும் உங்களோட மொபைலில் எத்தனை அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுன்றது காட்டும். என்னோடய ஃபோனில் எதுவும் ரன் ஆகாதால எனக்கு எதுவும் காட்டல, உங்களுக்கு அப்படி எதனா காட்டுச்சுன்னா அதை மறக்காமல் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.